بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي ونسلم على رسوله الكريم அம்மா பாத். கண்ணியமான உலமாக்களே, சங்கியான பெரியோர்களே, சகோதரர்களே, இன்று வியாழக்கிழமை மார்ச் மாதம் 2025 இரவு 10:35 மணிக்கு நேரலில் ஊடாக உங்களை சந்திக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்று நாம் ரமலான் மாதம் 12 நோன்புகளை நோற்ற வண்ணம் இப்பொழுது 13ஆம் இரவிலே நாம் வெள்ளிக்கிழமை இரவிலே இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளை காலையில் இலங்கை நேரம் 9:30-10 மணி அளவில் இருக்கும் பொழுது உலகில் பிரிதோர இடத்தில் சந்திர கிரகணம் ஏற்படக்கூடிய அதிக சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. எனவே இந்த வருடம் ரமலான் மாதத்தில் சந்திர கிரகணமும் சூரிய கிரகணம் மார்ச் மாதம் கடைசி 29ஆம் தேதி சூரிய கிரகணம் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் சந்திர கிரகணம் சம்பந்தமாக மேலோட்டமாக சில விடயங்களை உங்கள் மத்தியிலே பேசலாம் என்று நினைக்கிறேன். அந்த வகையில் இதோ சூரியன் இந்த இடத்தில் இருக்கிறது, பூமி இங்கே இருக்கிறது. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் அண்டவெளியில் சுமாராக 15 கோடி கிலோமீட்டர்கள் தூரம். அதை மைல் கணக்கில் சொல்வதாக இருந்தால் 9 கோடி மைல் தூரத்தில் பூமியிலிருந்து சூரியனுடைய தூரம் இருக்கிறது. பூமி என்பது சூரியனை விட சுமாராக 110 மடங்கு பெரியது. அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த பூமிக்கு அல்லாஹ் ஒரே ஒரு கோள் கொடுத்திருக்கிறான், துணைக்கோளாக சந்திரனை கொடுத்திருக்கிறான். அந்த சந்திரன் அதாவது அமாவாசையாகி 13வது அல்லது 14வது நாள் சரியாக பூமிக்கு நேராக இந்த இடத்தில் இந்த டயக்ராம் இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. பூமிக்கு சரியாக இருளான பகுதிக்கு இருக்கக்கூடிய இந்த பகுதியில் அது ஒரு கால் பகுதியாகவோ அல்லது முக்காவால் பகுதியாகவோ அல்லது சம்பூர்ணமாகவோ இந்த பகுதி நுழையும் பொழுது அங்கே பூர்ணமான சந்திர கிரகணம் உண்டாகும். அல்லது அதில் ஏதாவது ஒரு பகுதியை நுழைந்து திரும்பி விலகக்கூடிய சந்தர்ப்பத்தில் அது பார்ட்டியல் லூனர் எக்லிப்ஸாக பகுதி நேர சந்திர கிரகணமாக அது கருதப்படும். எனவே இந்த வகையில் நாளை இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய இலங்கை நேரப்படி காலையிலிருந்து சுமாராக 9:30-10 மணியிலிருந்து மாலை 3 மணி வரைக்கும் நாம் பகல் பொழுது இருக்கும் பொழுது உலகிலே பிரிதொரு இடத்தில் இரவு பகுதியாக இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இந்த சந்திர கிரகணம் ஏற்படக்கூடிய அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே நாம் இப்பொழுது 13ஆம் தேதி வியாழக்கிழமை இரவிலே 10:40-10:50 மணிக்கு இருக்கிறோம். என்றிருந்தாலும் இதே சந்தர்ப்பத்தில் பூமியில் பிரிதொரு இடங்களில் இப்பொழுதுதான் வியாழக்கிழமை காலையில் அவர்கள் சஹர் செய்து கொண்டிருக்கிறார்கள். சில இடங்களில் சஹர் முடித்துவிட்டு சுபஹ் தொழுது கொண்டிருக்கிறார்கள். சிலர் அவர்களுக்கு காலை பொழுது அடைந்திருக்கிறது. இப்படி வித்தியாசமான நேரங்களில் உலகம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தின் அமைப்பு அல்லாஹ் அப்படித்தான் வைத்திருக்க என்னென்றால் இந்த பூமி என்பது உருண்டை என்றதின் காரணத்தினால். இப்போ அந்த வகையில் இங்கே சந்திர கிரகணம் நாளைக்கு ஏற்படக்கூடிய அதிக சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இதெல்லாம் timeanddate.com இதிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த டயக்ராம். இந்த டயக்ராத்தில் ஒரு டயக்ராம் உண்டாவர்கள் அங்கே காட்டப்பட்டிருக்கு. அதாவது எந்த சந்தர்ப்பத்தில் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படாது, அதாவது இந்த சூரியனிலிருந்து பூமி 15 கோடி கிலோமீட்டர் தூரமாக இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இதன் துணைக்கோள் சந்திரன் பூமியை 5 பாகை வளைவாகத்தான் சுற்றும். ஒரு மாத சுற்றாக இருக்கும். அது நேர்கோடாக இருக்காது. அதாவது பூமிக்கும் பூமிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த கிரகண பாதை என்று கற்பனை பண்ணப்படும். அந்த கிரகண பாதையிலிருந்து 5 பாகை விலகித்தான் அந்த சந்திரன் பூமியை சுற்றும். இப்பொழுது இந்த வளைவை இங்கே முடியுமானவர்கள் பார்க்கலாம். இந்த 5 பாகை இந்த கோணம் இங்கே அழகாக காட்டப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 5 பாகை கோணம் காட்டப்பட்ட இந்த பகுதியில் பார்க்கலாம். சந்திரன் என்பது ஒன்று அமாவாசை இருக்கக்கூடிய கட்டத்தில் இந்த நேர்கோட்டுக்கு பணி இருக்கிறது. சரியாக இந்த கிரகண பாதைக்கு நேராக வரவில்லை. எனவே அங்கே சூரிய கிரகணம் ஏற்படவில்லை, ஆனால் அமாவாசை ஏற்படுகிறது. இதே போல் இங்கே பின்னுக்கு பௌர்ணமி ஏற்படுகிறது. ஆனால் பௌர்ணமி 14வது நாளாக 100க்கு 100 சூரியனுடைய வெளிச்சம் படக்கூடிய இந்த பகுதி இந்த பூமியில் இருக்கக்கூடிய இருள் பகுதி உள்ளவர்களுக்கு
அது பௌர்ணமியாக காட்டக்கூடிய நேரத்தில் இருந்தாலும் கூட அங்கே சந்திர கிரகணம் ஏற்படாது. ஏன் காரணம் என்று சொன்னால் இந்த கிரகண பாதைக்கு அது நேர்படாததின் காரணமாக இந்த இரண்டு பகுதிகளிலும் கிரகண பாதைக்கு நேர்படக்கூடிய டயக்ராம் இங்கு காட்டப்பட்டிருக்கிறது. கிரகண பாதைக்கு இருக்கும் அதே சந்தர்ப்பத்தில் இங்கே அமாவாசை ஏற்படுகிறது, அதே நேரத்தில் சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. இதே பகுதியில் பின்னாலே பூமிக்கு பின்பகுதி சந்திரன் அங்கே பூர்ணமான பௌர்ணமி நிலவு ஏற்பட்டிருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் இந்த இடத்தில் என்ன இல்லை, அதாவது சந்திர கிரகணமும் ஏற்படக்கூடிய டயக்ராம் இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. இதுதான் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாம் உலகத்தில் பெரிதொரு பகுதியில் இந்த கிரகண பாதையை நாம் பார்க்க போகிறோம். எனவே இந்த timeanddate.comல எடுக்கப்பட்ட இந்த வீடியோ ஆரம்பத்தில் இங்கே சூரியன் இங்க இருக்கிறது, இங்கே இருளான பகுதி பூமியில் ஒரு பகுதி இருள், ஒரு பக்கம் வெளிச்சம். சூரியன் இந்த பக்கம் உதயமாகிக் கொண்டு வருகிறது. பூமி கிழக்கிலிருந்து மேற்கு பக்கம் சுற்றி கொண்டிருக்கிறது. கிழக்கிலிருந்து மேற்கு பக்கம் சுற்றி கொண்டிருக்கும் சமயத்தில் இங்கே சூரியன் இங்கே உதயமாகிக் கொண்டு கட்டம் கட்டமாக வரக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இங்கே காட்டப்பட்டிருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் இந்த இடத்துல இருந்து கிரகணம் இந்த பகுதியில் இருந்து ஆரம்பிக்கக்கூடிய பகுதி இதுதான் பூரணமான கிரகணமாக தென்பட போகக்கூடிய பகுதி. எனவே இந்த கிரகணம் என்பது நம்முடைய இலங்கை இதோ இந்த பகுதியில் இருக்கிறது. இந்த இலங்கை, இந்த இடத்துல இலங்கை அதோட இந்த இந்தியா பகுதி. எனவே இந்த கிரகணம் இந்த பகுதியில் இந்த ஆப்பிரிக்காவில் இருந்து சம்பூர்ணமாக அமெரிக்காவுடைய வட தென் அமெரிக்காவில் சம்பூர்ணமாக விளங்கக்கூடிய சாத்தியக்குறி இருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் பிரிதொரு பகுதியில் பிற நாடுகளில் அது அதாவது ஒரு பார்ட்டியல் லூனா எக்லிப்ஸாக தென்படக்கூடிய பகுதிகள் தான் இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. எனவே இதில் ஒரு முக்கியமான ஒரு விடயம், இங்கே காட்டப்பட்டிருக்கிற இந்த டயக்ராமில் சம்பூர்ணமா இருளான பகுதி காட்டியிருக்கிற அதே விஷயம் அது அம்ரா என்று சொல்லப்படும். இங்கே காட்டப்பட்டிருக்கூடிய இந்த ரெண்டு பகுதிகளும் இந்த ரெண்டு பகுதிகளும் பெனும்ப்ரா, அதாவது நிழலை ஒத்தது என்ற ஒரு கருத்து இங்கே என்ன செய்யப்படும், இங்கே கொடுக்கப்படும். எனவே சில காலங்களில் வானியல் அறிக்கையில் நாம் பார்க்கலாம், இன்று பெனும்ப்ரா சந்திர கிரகணம் ஏற்படும் என்று சொல்வார்கள். அந்த பெனும்ப்ரா சந்திர கிரகணம் ஏற்படக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் நேரடியாக இந்த இருளிலே சந்திரன் நுழையாவிட்டால் ஷரியத்தின் அடிப்படையில் நமக்கு இந்த பெனும்ப்ரால சந்திரன் இங்கே நுழைந்து அது விலகி சென்று விடுமாக இருந்தால் அங்கே பூமியிலே வாழக்கூடிய மக்களுக்கு இந்த கிரகணம் தெளிவான காலநிலையில் இருந்தாலும் இந்த சந்திர கிரகணம் கண்ணுக்கு தென்படாது. கண்ணுக்கு தென்படக்கூடிய சந்திர கிரகணம் எப்பொழுது என்று சொன்னால் இந்த சம்பூர்ணமான இந்த பகுதியில் அம்ரா என்ற பகுதியில் சந்திரன் நுழையும் போதுதான் அது பகுதியாகவோ அது அரைவாசியாகவோ முக்கால்வாசியாகவோ அல்லது முழுவதுமாகவோ நுழைந்து விலகி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் தெளிவான காலநிலையில் இருக்கும் பொழுது இந்த பூமியில் இருப்பவர்களுக்கு ஒரு கிரகணமாக தென்படும். இப்பொழுது அங்கே கிரகண தொழுகை தொழுவது சுண்ணத்தாக்கப்படும். காரணம் முந்தி நடக்க வேண்டும். கிரகண தொழுகை தொழுவதற்கு சுண்ணத்தாக்கப்படுவதற்கு இங்கே காரணம் முந்தி நடக்க வேண்டும். அப்ப கிரகணம் தென்படும் இந்த சம்பூர்ணமான இந்த இடத்தில் நுழைந்தால் தான் அந்த பகுதியில் தான் இப்பொழுது நாம் இந்த டயக்ராம் இந்த உலகளாவிய இந்த படத்தில் இங்கே காட்டப்படக்கூடிய இந்த பகுதி சம்பூர்ணமாக கிரகணம் ஏற்பட ஆரம்பிக்கக்கூடிய பகுதி. அது கிட்டத்தட்ட சுமாராக ஒரு 4-5 மணித்தியாலங்களுடைய கிரகணம் நாளை சந்திரக்கிரகணம் ஏற்பட போது இந்த டயக்ராமில் இங்கே காட்டப்படுகிறது. இப்பொழுது சூரியன் இங்கே மறையக்கூடிய அதே சமயத்தில் அந்த பக்கம் உதயமாகும். இந்த நேரத்தில் இந்த பகுதிகள் இந்த நாடுகள் இதோ இப்ப இந்த டயக்ராம் காட்டக்கூடிய நேரத்தில் இந்த பகுதிகளில் பகுதி நேரமாகும், அந்த பகுதியில் பகுதி நேரம் இருக்கும். இந்த பகுதி தான் சம்பூர்ணமான கிரகணம் ஏற்படக்கூடிய பகுதி அங்கே காட்டப்படுகிறது. இந்த விடயத்தை நாம் ஸ்டெலரியம் மூலமாக நமது நாட்டில் இன்று மாலை நேரத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது அதனுடைய நிலை என்பதை நாம் எவ்வாறு என்பதை பார்ப்போம். இப்பொழுது இலங்கையில் இன்று வியாழக்கிழமை
இன்று வியாழக்கிழமை மாலையில் சந்திரன் 5:47 மணிக்கு கிழக்கு அடிவானத்தில் உதயமாகிறது. உதயமாகும் இந்த சந்தர்ப்பத்தில் ஏற்கனவே டயக்ராமில் நான் காட்டிய அந்த பெனும்ரா அம்ரா என்ற பகுதி இதோ இந்த 2 வட்டங்கள் இங்கே காட்டப்படுகிறது. இதோ பெனும்ரா என்ற பகுதி, இது அம்ரா என்ற பகுதி. எனவே இந்த பூமிக்கு நம்முடைய கிழக்கு அடிவானத்துக்கு மேற்கு பகுதியில் சூரியன் இருக்கும் போது சந்தர்ப்பத்தில் இந்த பகுதிக்கு சந்திரன் எங்களுடைய அடிவானத்தில் இன்று வியாழக்கிழமை மாலை மகரிபிலிருந்து அடுத்த நாள் காலை சூரியன் உதயமாகும் வரைக்கும் அதே எந்த அளவுக்கு கிட்ட நெருங்குதா அப்படி இல்லாத அது நுழையுது என்ற விஷயத்தை நாம் பார்ப்போம். இப்பொழுது இரவோ 10 மணிக்கு 11 மணி, இப்பொழுது ஜாமம் 12 மணி. இரவு 12 மணிக்கு ஆகும் போது இதோ நடு உச்சி வானத்தின் உச்சி பகுதியில் இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த சந்திரன் இதுக்கு பிறகு இப்பொழுது நாம் 10:50 மணியில் இருக்கிறோம். இப்போ 12 மணி ஆகும் போது இதோ உச்சி, நமக்கு தலை உச்சியில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் சந்திரன் இப்ப கடக்க போகிறது. இதோ இந்த வட்டம். இப்போ அந்த கிரகண பாதைக்கு கிட்ட நெருங்கி வரப்போது சந்திரன். ஆனாலும் கிரகணம் ஏற்படுதே இல்லையா? நம்முடைய இலங்கை நாட்டுக்கு ஏற்படுது இல்லை, நமக்கு ஏற்படுது இல்லை. ஆனால் உலகத்தின் பிரிதொரு பகுதிக்கு ஏற்படும். நாளைக்கு நம்முடைய நேரத்துக்கு நாம் காலையில் 9:30 இருக்கும் போது 10 மணியா இருக்கும் போது இருள் பகுதியா இருக்கும் உலகம் வேறொரு பகுதியில் 13ஆம் தேதியா இருக்கும். இப்போ இரவு 1 மணி ஆகும் போது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி கொண்டு வரும். ஒன்று 15. இப்போது சந்திரன் மேற்கு பகுதியிலிருந்து மேற்கு பக்கம் மறைகிறதுக்கு உண்டான நெருங்கக்கூடிய சந்தர்ப்பம் வருகிறது. இப்போது 1:30. இதோ பெனும்ரா அம்ரா என்ற இந்த ரெண்டு வட்டமும், அம்ரா சிறிய வட்டமாக இருக்கும், பெனும்ரா பெரிய வட்டமாக இருக்கும். ஆனாலும் இது இங்க கிட்ட இந்த அம்ராக்குள்ள வந்தா தான் நமக்கு இலங்கை நாட்டு கிரகணம் ஏற்படும். ஆனாலும் நாளைக்கு ஏற்படாது இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது 2 மணி. நேரம் போக போக செல்ல செல்ல அதை நெருங்கி கொண்டு வந்தாலும் நம்முடைய நாட்டுக்கு அது தென்பட வாய்ப்பில்லை. இரவு 2:30 மணி. ரெண்டு 45. இப்பொழுது 3 மணி. 3:15. 3:30. நேரம் செல்ல செல்ல இதோ அண்மித்துக் கொண்டே இருக்கிறது. இதனுடைய கேப் இந்த கிரகண பாதைக்கு நேரடியாக சந்திரன் வரத்துக்கு அண்மிக்குது. ஆனாலும் நம்முடைய இலங்கை தொடுவானத்தை என்ன செய்ய மாட்டாது. நம்முடைய இலங்கையின் எந்த பகுதியிலும் நம்முடைய மேற்பரப்பு இருக்கும் வானத்துக்கு இந்த நிலைமை எங்களுடைய பகுதிக்கு ஏற்படாது. எனவே இலங்கைக்கு அது ஏற்படாது. 4 மணி. 4:45. 5 மணி. 5:30. இதோ இப்பொழுது தொடுவானம், மேற்கு தொடுவானம் வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சந்திரன் மறையும். மறையும் போது இதோ இருக்கிறது பெனும்ரா அம்ரா என்ற 2 வட்டமும். இப்ப சந்திரன் மறைஞ்சிடும், அந்த பக்கம் கிழக்கு பக்கம் சூரியன் உதயமாகுது. எனவே வெளிச்சம் உண்டாகுது. இப்பொழுது இந்த பகுதியில் என்னது சம்பூர்ணமாக கிரகண பாதையும் நம்முடைய இலங்கை நாட்டை விட்டு சென்றடையும். எனவே நமக்கு
இலங்கை நாட்டுக்கு எந்த வகையிலும் இந்த சந்திர கிரகணம் ஏற்படாது. ஆனால் மறுபக்கம், உலகத்தின் மறுபக்கம், இதே டைம்ல மறுபக்கம் அதே நிலைமை எப்படி இருக்குன்னு நாம் பார்ப்போம். இதோ இப்பொழுது நான் எடுத்திருக்கிற பகுதி அமெரிக்காவுடைய அதாவது எங்களுடைய நாட்டிலிருந்து 10.5 மணித்தியாலங்கள் பின்னே, அதாவது நாம் இப்பொழுது 13ஆம் தேதி இரவில் இருக்கிறோம், அவர்கள் 13ஆம் தேதி காலையில் இருக்கிறார். இப்பொழுது காலை நேரப்படிக்கு அவர்கள் 12 மணி, சுமாராக 12 மணிக்கு அவங்க இருக்கிறாங்க. இப்போ நாளைக்கு அவங்களுக்கு சுமாராக இன்னும் 10 மணித்தியாலம் கழிந்த பிறகு என்ன நடைபெறும் என்பதை நாம் இப்பொழுது இங்கே பார்க்கலாம். இப்ப நேரம் செல்ல செல்ல 9 மணி, இதோ இந்த பெனும்ராக்கு இப்ப அண்மித்து வருகிறது. பெனும்ரா என்ற கட்டம் இப்போ சந்திரன் பெனும்ரா என்ற பகுதிக்கு நுழைஞ்சிடுச்சு. அவர்களுக்கு சம்பூர்ணமான கிரகணம் ஏற்படக்கூடிய ஒரு பகுதி தான். இப்பொழுது பெனும்ரா என்ற பகுதி நுழைந்தாலும் பூமியில மேற்பரப்பில் வாழக்கூடியவர்களுக்கு இந்த நுழையக்கூடிய பகுதி அதே அந்த இடத்தில் என்னென்று சொன்னா, இந்த பகுதி பெனும்ரா என்ற வானிலை அறிஞர்கள் தற்காலத்துல நவீன வானிலை அறிஞர்கள் இதை அடையாளப்படுத்தினாலும், ஒரு கிரகணம் போல் அடையாளப்படுத்தினாலும், இந்த சந்திரனுக்கு ஒரு பகுதியில் இருள் இருந்தாலும் இன்னொரு பகுதி மூலமா சூரிய வெளிச்சம் சம்பூர்ணமா கிடைக்குது, முழு பகுதிக்குமே கிடைக்குது சந்திரனுக்கு. அதனால இந்த இடத்துல கிரகணம் என்று வானிலை அறிஞர் சொன்னால் ஷரியத்தின் அடிப்படையில் நமக்கு இந்த இடத்தில் தொழுவது சுன்னத்தாக்கப்பட மாட்டாது. இப்போ சம்பூர்ணமாக நுழைஞ்சிடுச்சு சந்திரன் பெனும்ராக்கு. ஆனா அம்ராக்கு நுழையல்ல. அம்ராக்கு நுழையும் பொழுது என்ற பகுதிக்கு சம்பூர்ணமாக, அம்ரா என்பது பூர்ணமான நிழல் என்ற பகுதிக்கு, கிரகண பாதைக்கு நேராக ஒத்து வரக்கூடிய அம்ரா என்ற பகுதிக்கு நுழையும் போது இப்போது கிரகணம் உண்டாகும். இரவு 12 மணி, அந்த நாட்டுல ஜாமம் 12 மணி ஆகும்போது இதோ இப்ப ஒரு பகுதி சந்திரன், ஒரு பகுதி இந்த அம்ராண்ட பகுதிகளுக்கு நுழைஞ்சிடுச்சு. நுழையும் பொழுது இந்த பகுதி நேரடியான சூரிய வெளிச்சத்தை பெற மாட்டாது. ஆனாலும் புவியின் வளிமண்டலத்தின் ஒரு தெரிப்பின் காரணமாக, சூரியனுடைய ஒளி புவியின் வளிமண்டலத்தை தெரித்து இந்த சந்திரனில் பட்டதன் காரணமாக இந்த பகுதி சிவப்பு நிறமாக தென்படும். இது சம்பூர்ணமாக கருப்பாகிடாது. இப்பொழுது சம்பூர்ணமாக சந்திரன் இந்த பகுதியில் நுழைகிறது. எனவே வட அமெரிக்காவில் கூட நியூயார்க் என்ற பகுதி, அதில் சம்பூர்ணமான கிரகணம் உண்டாகும். இப்பொழுது பகுதி நேரம் கிரகணம் உண்டாகக்கூடிய ஆரம்பிக்கும் பொழுதே அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு சந்திர கிரகணம் தொழுவது சுண்ணத்தாக்கப்படும். இந்த சம்பூர்ணமான சந்திரன் இந்த அம்ரா விட்டு விலகி வெளியே வரும் வரைக்கும் அவர்கள் தொழலாம். அது அவர்களுக்கு எவ்வளவு உடல் சக்தி இருக்கும் வரைக்கும். சிலர்கள் இப்ப இந்த சம்பூர்ணமான கிரகணம் சில கட்டத்தில் நான் நினைக்கிறேன் 1 மணித்தியாலம் அல்லது நான் அதனுடைய சரியான அக்யூரேட் டைம் நான் பார்க்கல. இன்னும் 1 மணித்தியாலம் அது சுமாராக இதுல பார்த்து கொள்ளலாம். 1 மணித்தியாலத்துக்கு மேல நடக்கும். இது இப்பொழுது இந்த அம்ராலிருந்து வெளியாகக்கூடிய சந்தர்ப்பம். இப்பொழுது இங்கே நுழைஞ்சு இங்கே வெளியாகுது இந்த சந்தர்ப்பம். திரும்ப நான் இந்த ரிவர்ஸ் டைமை பார்ப்போம். அதாவது இரவு 12:10 மணிக்கு சுமாராக அந்த பகுதிக்கு ஏற்படுகிறது. இப்போ இந்த கிரகணம் சுமாராக சுமாராக 3:45 3:50 வரைக்கும், அப்ப 3.5 மணித்தியாலம் இந்த கிரகணம்
பகுதி இந்த அம்ராக்கு நுழைய ஆரம்பித்து சம்பூர்ணமாக வெளியாகிறதுக்கு இந்த கிரகணம் 3.5 மணித்தியாலம் இருக்கக்கூடிய ஒரு கிரகணம் தான் அந்த நாட்டில் மக்கள் இதனை பார்க்க போகிறார்கள். எனவே இந்த கிரகணம் என்பது ஒரு சம்பூர்ணமாக இதுக்கு பிளட் மூன் என்று ஒரு பெயர் வைக்க காரணம் இந்த கிரகணம் சம்பூர்ணமாக இது நுழையக்கூடிய இந்த சமயத்தில் இது கருப்பாக இருக்காது, அது சிவப்பாக இருக்கும். காரணம் புவியுடைய வளிமண்டலத்தில் சூரியனுடைய வெளிச்சம் பட்டு அது நம்முடைய வளிமண்டலத்தை அது தெரிப்பு சூரியனுடைய ஒளியின் ரிஃப்ளெக்ஷன் அது இதில் சந்திரனில் பட்டதின் காரணமாக இது அந்த இடத்துல ஒரு சோப்பாகத்தான் நம்ம பூமியில் வாழக்கூடிய மக்களுக்கு அது தென்படும். எப்பொழுது இந்த அம்ரா என்ற பகுதியை விட்டு இந்த சந்திரன் விலகுமோ இப்பொழுது மீண்டும் சம்பூர்ணமான நேரடியான சூரியனுடைய வெளிச்சத்தை இந்த சந்திரன் பெற்றுக்கொள்ளும். எனவே அந்த இடத்தில் திரும்பவும் அது பௌர்ணமியாக தென்படும். எனவே இந்த விடயம் தான் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு காலையில் மிக நேரப்படிக்கு 9:30 மணிக்கு ஆரம்பித்தால் இந்த நிகழ்வு உலகத்தின் மறுபக்கம் அவர்களுக்கு இரவு 13ஆம் தேதியாக 10 மணி அப்படி இருந்து ஆரம்பித்து 12ஆம் தேதி 14ஆம் தேதி பிறந்து அதுக்கு பிறகு அவர்களுக்கு சுமாராக 3:45 வரைக்கும் இந்த நிகழ்வு உண்டாகும். எனவே ஒவ்வொரு உலகத்திலும் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் இந்த நேர வித்தியாசம், நான் குறிப்பிட்ட இடத்துடைய நேரம் அதுதான், வேறு வேறு இடங்களுக்கு வேறு வேறு பகுதிகளுக்கு அந்தந்த டைம் ஜோனின் அடிப்படையில் நேர வித்தியாசத்தோடு நடக்கும். எப்படியோ நம்முடைய நேரம் நம்முடைய திகதி உலகத்தின் பிறகு ஒரு பகுதியின் திகதி என்பது எப்பொழுதும் ஒரு நாள் வித்தியாசத்தில் இருக்கும். ஒரே நாளுக்கு ஒரே விஷயம் ஒரே விவகாரங்கள் ஒன்றாக நடைபெறாது என்ற விஷயத்தை நாம் இங்கே புரிந்து கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பதிவில் இன்னும் சில நாட்கள் கழித்து சூரிய கிரகணம் நடக்க இருக்குது இன்ஷா அல்லாஹ் மார்ச் 29 அன்று உலகத்தில் அதாவது இலங்கை வாழ் மக்கள் மார்ச் 29ஆம் தேதி 28 நோம்பு பிடிச்சு 29வது நோம்பு பிடிக்க தயாராக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு முன்னுக்கு ஒரு நாள் நோம்பு பிடித்தவர்கள் உலகத்தில் அவர்கள் அன்று பிறைப்பாக்கக்கூடிய ஒரு அன்று தினத்தில் சூரிய கிரகணம் உண்டாகும் என்ற விஷயத்தை நான் இங்கே உங்களுக்கு நான் நேரடியாக முடியுமான அளவோ அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு நான் தெளிவாக அந்த விவகாரங்களை நான் முன்வைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் தற்பொழுது இன்றைய தினத்தில் இந்த சந்திர கிரகணம் அது போதுமானதாக இந்த தெளிவுகள் இருக்கும் என்று நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பதிவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.